நதிகளில் முக்கியமான ஒரு நதியாக திகழ்ந்து கொண்டிருப்பது கொசஸ்தலை ஆறு. இந்த கொசஸ்தலை ஆற்றின் பல்வேறு நிறுவனங்கள், அதாவது இன்னும் சொல்லணும்னு சொன்னா வட சென்னையை பொறுத்தவரை அனல் மின் நிலையங்களும் ரசாயன இண்டஸ்ட்ரீஸும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அவற்றிலிருந்து வரப்படுகின்ற கழிவுகள் தொடர்ச்சியாக அந்த கொசஸ்தலை ஆற்றில் கலக்கப்படுவதனால் மீன்கள் செத்து மிதப்பது என்பது இது முதல் முறை அல்ல. மெயினா இந்த மீன்கள் செத்து மிதப்பதுக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா டிசால்வ்ட் ஆக்சிஜன். அது 4 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு மேல இருக்கணும். ஆனா அந்த 2 இடங்கள்லயுமே 2 இருந்தது. முக்கியமா நிறைய நீங்க அதை பத்தி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது இதுக்கு சில காரணங்கள் இருந்தாலும் அந்த மெயினா அந்த டிசால்வ் ஆக்சிஜன் கம்மியாகிறதுக்கு மனித கழிவுகள் கலப்பதுக்கும் சில காரணங்கள் இருக்கு, கழிவுநீர் கலக்கிறதுக்கும் காரணம் இருக்கு. அப்போ நம்ம சுற்றி உள்ள ஃபேக்டரியில கழிவுநீர் ஏதாவது வந்திருக்கா, டாக்ஸிக் கேஸ் ஏதாவது கலந்துருக்கா அப்படின்னு கண்டறியும் போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எண்ணெய் படலங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா முன்னாடியே எண்ணூரில் எண்ணெய் கொட்டி அதெல்லாம் நிறைய கிளியர் பண்ணியிருக்காங்க மாசுபாடு கட்டுப்பாடு சார்பாக. அப்படி பார்க்கும் போது எதுவுமே அந்த மாதிரி நடக்கலை. இனிமேல் இந்த மாதிரி நடக்காததுக்கு நம்ம எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு நான் முழுமையாக அதை பற்றி நான் அந்த சபையில் விவரிக்கிறேன். நன்றி.